இப்போ சேலையூர் கேம்ப் ரோட் ஜங்ஷன்ல உள்ள ஆர்வி டர்ஃப்ல ஒரு சிலம்பம் கேம்ப் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கேம்ப் சம்பந்தமா சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம இப்போ இங்க இருக்கோம். ஸோ வணக்கம், உங்க இன்ஸ்டியூட் பேர்? சிலம்பம் எங்க இருக்கு? முடிச்சு இருக்கு, தாம்பரத்துல பண்றோம். ஓகே, ஒரு 6 மாவட்டத்திலயும் பண்ணிட்டு இருக்கு. 6 மாவட்டத்துல 6 தமிழ்நாடுலாம். 3 4 5. இந்த சிலம்பம் கேம்ப்னா எதனாலன்னா, இப்போ நிறைய சிலம்பம் வந்து சுத்து முறை தான் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுதான் போட்டி இதுவா வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து என்னன்னா, சிலம்பத்துல சுத்துமுறை மட்டும் இல்லாம அடிமுறையும் இருக்கு. அந்த அடிக்கான, அதாவது பாரம்பரியமான அடிக்கான கேம்ப் தான் இருக்கு. அதாவது தற்காப்பு இதெல்லாம். ஆமா ஆமா, சுற்றுமுறைன்றது வெறும் டிஸ்பிளே தான். அதாவது பார்க்கலாம், பண்றது வந்து இப்போ நாகமனார் ஒரு கலை இருக்கு, குறவஞ்சின் ஒரு விளையாட்டு இருக்கு, பனையரி மலைன்னு விளையாட்டு இருக்கு. நம்ம நிறைய பாத்தீங்கன்னா பாடம் சுத்து பாடம் பண்ணுவாங்க. சுத்து பாடம்னா சுத்துறது இருக்கும். இப்ப இந்த சுத்தோட அடி நுணுக்கங்கள் என்ன, இந்த சுத்து நம்ம எதுக்கு பண்றோம், அந்த சொத்தை ஒருத்தர் அடிச்சா அது எப்படி நம்ம டிஃபென்ஸ் பண்றது அப்படின்ற விளக்கத்துக்காக அந்த பசங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த பயிற்சி இப்ப நாகம் இப்ப பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சிலபஸும் போகுது. ஒரு நாகம் 16 பாடம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறவஞ்சி, பனையரி மலை, ஒரு 3 டைப் ஆஃப் பாடத்துல ஒரு சில நுணுக்கங்கள் மட்டும், பேசிக் ஸ்ட்ரக்சரான அடி மட்டும் அட்வான்ஸா போல இப்ப அவங்க கத்துக்கிறதுக்காக பேசிக்கா அடிச்சு பாடம் கத்துக்கிறதா வந்துட்டாங்க. அது மட்டும் தான் நீங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுல ஒரு சில பாடங்கள் கொடுத்து அது அடிமுறையும் கத்து கொடுக்குறோம். இது அடி 2 பேர் அடிக்கிறோம். இதே மாசம் அடிக்கிறாங்க, நீங்க அடிக்க மாசம் ஆரம்பம். இந்த ஸ்டூடெண்ட் கத்துக்கிறாங்களே, அடுத்த ஸ்டேஜஸ் என்ன சொல்றீங்க? அடுத்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சண்டை பாடம் நிறைய போகும். இப்ப கவர்மெண்ட் ரீதியா பாடம் பண்ணுவீங்களேன், அது வந்து காம்படிஷன் ரீதியா பாத்தீங்கன்னா ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், நேஷனல் போகலாம். அது வந்து கவர்மெண்ட் மேட்ச் வரைக்கும் இருக்கு, கவர்மெண்ட் ஈவென்ட் வரைக்கும் இப்போ நடத்துறாங்க, அது வரைக்கும் போகலாம். அது வந்து அதுல வந்து இருக்கிற ரூல்ஸ் பாத்தீங்கன்னா தனித்திறன் பண்ணலாம், தொடுமுறை பண்ணலாம். தொடுமுறைனா கம்போஜ் தொட்டு எடுப்பாங்க, அது பாயிண்ட். சண்டை பாடம் வந்து டோர்னமெண்ட்ல கிடையாது. இப்ப சண்டை பாடம் தான் அடிச்சு விளையாடுற பாடம் கிடையாது, தொடுமுறை பாடம். அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்ப நம்ம அடிமுறை பாடம் வந்து நிறைய பேர் பண்றாங்க, நிறைய சில மாசம் பண்றது கிடையாது. இப்ப நிறைய பண்ற மாசம் கம்மி தான் அடிமுறை. இப்ப நம்ம அது சார்ந்து நம்ம நிறைய கத்துக் கொடுக்கணும் ஒரு ஐடியா. நம்ம மாணவர்களுக்கு வந்து அந்த ட்ரெடிஷனலான பாடம், அதோட விளக்கம், நுணுக்கங்கள், ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் வேணும்னா அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அடிமுறையில பண்ணாதான் முடியும். அதை எப்படி பசங்களுக்கு அப்ரோச் பண்றது, இதே ஸ்கூல் பசங்க எப்படி சொல்லி கொடுப்பீங்க, இதை நம்ம இதனால இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பாடம். அதே மாதிரி சிலம்பம்னா இந்த அடிமுறை என்னத்து ஸ்டிக்ல மட்டும் இல்ல, செடி குச்சி, கொடி குச்சி எல்லாம் சொல்லுவாங்க. பெரிய கம்பு இருக்கு, இப்ப நம்மளால ஒரு சின்ன கம்பு இருக்கு, அதாவது எப்படி ஹேண்டில் பண்றது. இப்ப கை இல்ல, இப்ப கம்பு இல்ல, அப்ப நம்ம கையில இருக்கு, இப்ப அந்த குத்து வருஷம் சொல்லுவாங்க. இப்ப அந்த செடி குச்சி நல்லா பண்றாங்க, குத்து வருஷம் போட்டாங்கன்னா அந்த கம்பு இல்லாம ஹேண்டில் பண்றது. அப்ப நம்ம கராத்தி பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பட்டல குத்து வருஷம் இருக்கு. இப்ப அடுத்தடுத்த காம்பெடிஷன் அதுவும் பண்ணுவோம் இருக்கும். அந்த குத்து வரிசை பேட்டர்ன் என்னன்னா, சரி அதுல வந்து ஆயுத பறிப்பு என்ற ஒரு இது இருக்கு. குத்து வரிசை அடிச்சு விளையாடுறது மட்டும் இல்ல, ஆயுதம் எடுத்துட்டு வரேன்னா நம்ம அவங்க கிட்ட இருந்து ஆயுதத்தை சரிங்களா. அதே மாதிரி லாக்ஸ், ஒருத்தர் வந்து நில கொலி வைக்கும், எதுவுமே பண்ண முடியாது. லாக்ஸ் போட்டோம்னா அவங்க அப்படியே உட்காருவாங்க. அந்த மாதிரி படிப்படியா வந்து சிலம்பத்துல நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. நிறைய வந்து மாணவர்களுக்கு ட்ரெடிஷனலா கொண்டு வரணுட்டு தான் நாங்க இப்போ இது ஒரு புது முயற்சி. அடிமுறை வந்து நம்மளுக்கு தேவை, சுத்துமுறை வந்து விளையாட்டுக்கு வச்சுக்கிறாங்க. ஆமா, இப்போ நம்ம அடிமுறைன்னா நம்ம இப்போ ஒரு மாணவன் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் உள்ள எதுக்குங்க வராங்க, அவனை ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். சரியா, நோட்டுல காப்பாத்துறானோ இல்லையா அது வேற. அது சரியா, அதுக்கான பேசிக் தான் இந்த அடி. சரிங்களா. இந்த அடிமுறையில சரியா பரம்பரை இதுவா சரியா நிறைய இருக்கு. குறவஞ்சி, கள்ளப்பத்து, சரியா பனியரி மல்லு, சரியா மதுரை குறவஞ்சி, இந்த மாதிரி எல்லாம் பாட திட்டங்கள் இருக்கு. அதுல இருந்து சரிங்களா மாஸ்டர்ஸ் சில ஒரு அடிமுறை நுணுக்கங்கள் மட்டும்
இப்போதைக்கு பண்ணி கொடுக்குறீங்க. அந்த மாதிரி அதுக்கே நிறைய இல்ல இப்போ இது அவங்களோட வழக்கமான பாடத்தை தாண்டி தான் இதுக்கு வருவாங்க. ஒரு 1 hour ஒரு நாளைக்கு போடுறாங்க. போறோம்னா ஆமா இப்போ நீங்க நம்ம ஒரு மாணவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 கிளாஸ் வாரத்துல 2 கிளாஸ் வராங்கன்னா ஒரு 1 hour ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வார்ம் அப் கொடுக்குறோம், பேசிக் கொடுக்குறோம், ஒரு சில பாடங்கள் கொடுக்குறோம். 1 hour சரியா போயிருது. மறுநாள் அடுத்த கிளாஸ் வராங்க. அது இல்லாம அவங்களுக்கு வேற வேற அவுட் வைங்க பசங்க படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, டியூஷன் போறாங்க, அடுத்த கேம் போறாங்க. வேற இதெல்லாம் பர்டிகுலரா சில பசங்க ஆர்வமா எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எடுத்துட்டு நம்ம வருவாங்க. தனிப்பட்ட முறையில அதாவது கத்துக்கிறாங்க. அந்த கிளாஸ்ல நிறைய பசங்க கத்துவாங்க. தனிப்பட்ட முறையில் நிறைய மாடல் தாண்டி பண்றது கிடையாது. நம்ம இப்ப ஸ்கூலுக்கு போறோம், எக்ஸ்ட்ரா டியூஷன் போறோம். அப்ப என்ன நாளைக்கு டெவலப் ஆகுது. இப்ப நம்ம கிளாஸுக்கு வருவாங்களா, ஒரு நாள் வருவாங்க, அதுக்கடுத்து இன்னொரு நாள் வரும்போது அந்த கம்பு எடுப்பாங்க. ஒரு வாரம் கேப்னா ஒரு வாரம் கேப் ஆகும். அவ்வளவு அந்த மாதிரி போயிருதா. அதனால உங்களுக்கு ரெடி பண்றது கொஞ்சம் கடுமையான வேலை. நம்ம ஒர்க் அவுட் கொடுக்குறோம், ஃபிட்னஸ் கொடுக்கணும், திரும்பி கம்பு பிடிக்க சொல்லி கொடுக்கணும். இப்போ ஒரு பேசிக் போட்டிருப்போம், அடுத்த கிளாஸ் வரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறந்துருப்பாங்க, அதை கிளியர் பண்ணணும், அப்புறம் புதுசா சொல்லி கொடுக்கணும். அப்ப அந்த அந்த மாதிரி அந்த காலத்துல அப்படி கிடையாது. இதுக்கு படிக்கணும் போறாங்க, படிப்பாங்க, அதை வந்து ஆர்வமா எடுத்துட்டு வருவாங்க. இப்ப இன்னைக்கு நிறைய பேர் கத்துக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லல, இன்னைக்கு ஆர்வம் நிறைய பேர் இருக்கு. ஆனா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் எனக்கு கடந்து போகல. இப்போ என் பையன் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் கத்துக்கிறாங்க. ஒரு லெவல் வந்துட்டாங்க சார், ஒரு 2 டோர்னமெண்ட் அட்டன் பண்ணாங்க, 2 பாடம் படிச்சாங்க. என் பையனுக்கு சிலம்பம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. அது ஆனா அது வந்து அளவிடாத ஒரு பயிற்சி முறை. இப்போ வரைக்கும் நாங்க சனா இருந்தா கூட இப்போ வரைக்கும் நாங்க பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நெக்ஸ்ட் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு விஷயம் பண்ண வந்து அது பல விதமா பிரியும், இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும், பல விதமா பிரியும். இது இந்த ஒரு கருத்து வந்து எல்லா மாஸ்டர்கிட்டையும் வந்துருச்சுன்னா இன்னும் சிலம்பம் வந்து அடுத்த லெவலுக்கு போயிடும். சரியா? இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம விளையாட்டு ஒரு விஷயமே அடுத்த நாடு வந்து அவன் பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டு போயிடும். அது கருவி எங்க இங்கதான். சரியா? எல்லா ஆசானும் எல்லா மாஸ்டரும் ஒன்னா சேர்ந்து இந்த கலையை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போற ஒரு இது இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, ஓகே. இந்த லெவல்ல இந்த இன்ஸ்டிடியூட் நல்லா வளரும், இந்த கலை நல்லா வளரும். இருக்கு. நம்மளுக்கு இன்ஸ்டிடியூட் பாத்தீங்கன்னா நான் எடுக்கிற கிளாஸ் பாத்தீங்கன்னா நம்ம சிட்லப்பாக்கம் அன்னை வேளாங்கண்ணி ஸ்கூல் பக்கத்துல எடுக்கிறேன். மேடவாக்கம் கூட்டோடு லதா சூப்பர் மார்க்கெட் பேக் சைடு கேளம்பாக்கம் கிளாஸ் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படூர் 2 ஏரியால கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இங்க மாஸ்டர் பாத்தீங்கன்னா இங்க தாம்பரம் சர்வீஸ் ரோட்ல கிளாஸ் எடுக்கிறாங்க. லொகேஷன் அனுப்புறாங்க, மாஸ்டர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவங்க கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து பயிற்சி பண்ற எல்லாருமே மாஸ்டர்ஸ் தான், ஸ்டூடெண்ட் கிடையாது. எல்லாரும் மாஸ்டர்ஸ் தான் பண்றாங்க. இது மாஸ்டர்ஸ் ஏன் பண்றாங்கன்னா அடுத்த கட்டம் போகணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து பண்ணுவோம். சரி, ஓகே. நன்றி. இப்போ ஷேர் பண்ணதுக்கு நன்றி. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் உங்க கலையா இருந்தாலும் உங்க எஃபர்ட்டா இருந்தாலும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களோட நான் நன்றி.